தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோயில் சேவைகளை கணினிமயமாக்குதல் தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது. அதனை செயல்படுத்தும் வகையில் திருக்கோயில்களில் வழங்கப்படும் சேவைகள் கணினிமயமாக்கப்பட்டு ஒருங்கிணைந்த திருக்கோயில்கள் மேலாண்மை திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை இல்லாத அளவில் 5722 கோடி மதிப்பிலான 6441 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டு திருக்கோயில் வசம் சுவாதீனம் பெறப்பட்டுள்ளது. திருக்கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்கள், உண்டியல் எண்ணிக்கை மற்றும் பல்வேறு நிகழ்வுகளை பக்தர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்தே நேரலையில் காணும் லைவ் ஸ்ட்ரீமிங் வசதியும், திருக்கோயில்களின் முப்பரிமாண காட்சியினை 360 டிகிரியில் பொதுமக்கள் கண்டு களிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருக்கோயில் விவரங்களை பக்தர்கள் எளிதில் அறிந்து கொள்ள திருக்கோயில் என்னும் கைபேசி செயலி மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம், அஞ்சல் வழி பிரசாதம், தங்கத்தேர், வெள்ளித்தேர் சேவை போன்ற அனைத்து முன்பதிவு சேவைகளையும் இணையதளம் மூலம் எளிதாக பக்தர்கள் பயன்பெற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் எளிதில் நன்கொடை செலுத்தும் விதமாக QR டொனேஷன் சேவையும், மின்னணு பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்கு POS பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகளும் திருக்கோவில்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய திருக்கோயில்களின் அன்றாட நிகழ்வுகளை கண்காணிப்பு கேமராக்கள் வழியாக நேரலையாக கண்காணித்திட ஆணையர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையும், பக்தர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை தீர்வு செய்ய 24 மணி நேர கட்டணமில்லா தொலைபேசி சேவை மையம் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி துவங்கப்பட்ட புதிய திட்டங்களாகும்.